புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்குகுழி தோண்டும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தம். அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோர் சிஐடிக்கு அழைக்கப்படுவதாக விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் மறைமாவட்ட குருவின் 35வது ஆண்டு நினைவு. இலங்கையின் தேசிய பாதுகாப்பு புலிகளின் காலத்தை விட மிக மிக கொடூரமானது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. பாணந்துறையில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு. தென்னிலங்கையில் தம்பதியொன்றின் கொடூரமான செயல். செம்மணி அகழ்வு பணி தொடர்பான செயற்பாட்டு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நீதவான் உத்தரவு. இலங்கைக்கு இதுவரை இல்லாத மிகப்பெரிய வரியை விதித்திருப்பதாக தகவல். வெளியாகியது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்குகுழியை தோண்டும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினார்கள் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்குகுழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MVR கீர தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னிவெடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டனர். போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்குகுழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதை மக்கள் பொருட்படுத்தவில்லை. இந்த நிலக்கீழ் பதுங்குகுழி சுமார் 20 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலக்கீழ் பதுங்குகுழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தினை தோண்டி நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதுங்குகுழியை கிராம சேவையாளர், விசேட அதிரடிப்படையினர், குண்டு செயலிழக்கும் பிரிவினர், போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதோடு நிலக்கீழ் பதுங்குகுழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்க பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதோடு தொடர்ந்தும் நேற்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை 10:30 மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்ட எதுவும் மற்ற நிலையில் வெறும் தகரங்கள் இருந்ததால் நேற்று மாலை 4:30 மணியளவில் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட பெரும்பாலான கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டமை பாரதூரமானது என நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தையே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவும் குறிப்பிட்டுள்ளது. குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும். பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டு மக்களுக்கு இதை அறிவுறுத்தியவர்கள் தற்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். பேச்சு சுதந்திரம் திட்டமிட்ட வகையில் மறுக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். திருகோணமலை, மட்டக்களப்பு மறைமாவட்டத்துக்கென்று குருவாக நிலைப்படுத்தப்பட்டு 4 ஆண்டுகள் குருவாக பணியாற்றிய அருட்பணி செல்வராஜா காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 35 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. 1990களில் ஏற்பட்ட 2ஆம் கட்ட ஈழப்போரின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளில், அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஏராளமான தமிழ் கிராமங்கள் சூறையாடப்பட்டு பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அதே நாளில் மதிய வேளை கல்முனையிலிருந்து மீண்டும் சொரைக்கல் முனைக்கு திரும்பியவர் சேனை குடியிருப்பு கிட்டங்கி பகுதியை கடந்த பிற்பாடு காணாமல் போனார். அன்றைய தினம் அரசு உதவி பெறுகின்ற படையினரால் கடத்தப்பட்டு மறைக்கப்பட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது. அவரின் மறைவுக்கு பிற்பாடு சொரைக்கல் முனை மற்றும் அதை அண்டியுள்ள தமிழ் கிராமங்கள் அனைத்தும் துவம்சம் செய்யப்பட்டு மக்கள் தமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள சிதறி ஓடிய காலப்பகுதியாக காணப்பட்டது. அருட்பணி செல்வராஜா திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் இருந்து யுத்த காலத்தில் மறைக்கப்பட்ட 2வது குருவாக காணப்படுகின்றார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு விடுதலை புலிகளின் காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர ஆரியவசம் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீதிமன்றத்துக்குள் வைத்து துப்பாக்கிச் சூடு இடம்பெறுகிறது. போலீசார் முன்னிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகிறது. வீடுகளுக்குள் அத்துமுறை நுழைந்து படுகொலை இடம்பெறுகிறது. ஆனால் ஆயுத குழுக்களின் உறுப்பினர்களே உயிரிழக்கிறார்கள் என்று கூறி இந்த படுகொலைகளை நியாயப்படுத்த அரசு முற்படுகிறது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு மக்கள் அரசை தெரிவு செய்தனர். எனவே கொலை செய்யப்படுவோர் யார் என்பது முக்கியமல்ல, எதற்காக எவ்வாறு படுகொலைகள் இடம்பெறுகிறது என்பதே பிரதானமான விடயமாகும்.
எதிர்கருத்துக்கள் உடையவர்களை கட்டுப்படுத்த முடியாத போது அவர்களை படுகொலை செய்துவிடும் ஆட்சியை பாசிசவாத ஆட்சி என்று அழைப்பார்கள். ஆதலால் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் ஆட்சி தொடர்பில் நமக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் விடுதலை புலிகளின் காலத்தில் கூட இவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை என்று அவர் இதன்போது தெரிவித்தார். பாணந்துறை கிரான போலீஸ் பிரிவின் மாமுல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை குறிவைத்து இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது. சந்தேக நபர்கள் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் வீட்டின் ஜன்னலை உடைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் மாமுல்லை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் மற்றும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மத்துக்கம பிரதேசத்தில் நபரொருவர் மீது அசிட் தாக்குதல் நடத்திய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். பெண்ணொருவர் குளிப்பதை அயல் வீட்டு நபரொருவர் பார்வையிட்டமை தொடர்பான வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து அசிட் வீசிய குற்றச்சாட்டில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள மத்துக்கம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட தம்பதி அகலவத்தையில் உள்ள பிம்புரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டனர். கடந்த 8ஆம் தேதி இரவு 7:05 மணிக்கு நடைபெற்ற இந்த அசிட் தாக்குதலில் காயமடைந்தவர் பிம்புரா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் களுத்துறையில் உள்ள நாகோடா போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். காயமடைந்த நபரின் மகன் அசிட் தாக்குதல் நடத்திய பெண் குளிப்பதை அவர்களின் வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் முதல் 15 நாட்களுக்கான செயற்பாட்டு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ரா சோமதேவாவுக்கு நீதிபதி ஏ ஆனந்த ராஜாவால் நெரூர் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றது. சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் இந்த அகழ்வு பணியில் முன்னிலையாகினர். செம்மணி மனித புதைகுழியின் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் 7ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வந்தன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாகின. இந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நேற்றுடன் இடைநிறுத்தப்பட்டது. எதிர்வரும் 21ஆம் தேதி மீள அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளன. இந்நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் முதல் 15 நாட்களுக்கான செயற்பாட்டு அறிக்கையை இம்மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறு தொல்லியல் பேராசிரியர் ரா சோமதேவாவுக்கு யாழ் நீதிபதி ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை ஒன்று நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மீது அமெரிக்கா விதித்த 44% வரியை 30% குறைத்திருப்பது நல்ல சூழ்நிலை என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள தெரிவித்தார். எனினும் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டால் அது இன்னும் நன்மை பயக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் இந்த 30% வரி விதிப்பு என்பது இலங்கைக்கு இதற்கு முன்பு ஒருபோதும் இல்லாத ஒரு வரியாகும். அந்த வரியை நாம் எதிர்கொண்டு அதற்கு பணம் செலுத்த வேண்டும். அமெரிக்காவின் வரிகள் விதிக்கப்பட்டு மாற்றப்படும் சூழ்நிலை இருக்கிறது. எனவே உறுதியாக இதை சொல்ல முடியாது. அமெரிக்கா இன்னும் நாடுகள் மீது வரிகளை விதித்திருக்கிறது. அத்தகைய வரிகளை விதிப்பதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்த பின்னரே ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வர முடியும் என அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். 2024ஆம் ஆண்டுக்குரிய கல்வி பொது தராதர சாதன தர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் ஏசித்தி பெற்ற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை 13,392 என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி இந்த விடயத்தை தெரிவித்தார். பரீட்சை முடிவுகள் வெளியீடு தொடர்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏசித்தி பெற்ற மாணவர்கள் மொத்த பரீட்சார்த்திகளில் 4.15% என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைக்கு மொத்தம் 4,25,152 பேர் தோற்றியதில் 2,37,026 பேர் உயர்தரத்துக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார்.